உங்களோடு கூட நான் என்ன பேச வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு ஒரு வேத பகுதியை கொடுத்தார். என்னோடு கூட 2 ராஜாக்களின் புஸ்தகத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 ராஜாக்களின் புத்தகம். ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர், விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய ஜெபத்திற்கு மகிமையான காரியங்களை பதிலாய் செய்கிறவர், அற்புத அடையாளங்களை ஜெபத்தின் மூலமாய் நடப்பிக்கின்றவர். என்னோடு கூட 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரு சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகின்றேன். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனே ஆகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் வேதத்தை படிக்கும் பொழுது பல வேளைகளில் நாம் எப்படி படிக்கிறோம்? ஒரு வசனத்தை மாத்திரம் எடுத்து படிக்கிறோம். ஆனால் வேதத்தை எப்படி படிக்க வேண்டும் என்றால், ஒரு குறிப்பிட்ட வசனமோ வாக்குத்தத்தமோ எச்சரிப்போ எழுதப்பட்டிருக்கும் பொழுது அதற்கு முன்பதாக சரித்திரம் என்ன சொல்லுகிறது, அதற்கு பின்பதாக பைபிள் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் படித்தால்தான் அந்த வசனத்தின் முழு சாராம்சமும் நம்முடைய இருதயத்திற்குள் இறங்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆனால் அந்த வசனத்திற்கு முன்பான ஒரு சரித்திரம் இருக்கிறது, அற்புதமான சரித்திரம். இந்த மத்தியான வேளையிலே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன், உன் ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் தருவேன். இதுதான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவரோடு நான் 35 ஆண்டுகளுக்கு மேலாக நடக்கின்றேன். என் வாழ்வின் அஸ்திபாரம் எது என்று கேட்பீர்கள் என்றால், கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடப்பதும் அவருடைய வார்த்தையை தியானிப்பது மட்டுமே என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரிடத்தில் ஜெபம் செய்வது என் ஆசை, என் விருப்பம். அமர்ந்து அமர்ந்து அவருடைய வார்த்தையை தியானிப்பது என்னுடைய பெரிய ஒரு லட்சியமும் விருப்பமுமாய் இருக்கிறது. இப்படி தேவனோடு பல வருஷங்கள் நடந்ததினால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தந்திருக்கிறதை என் வாழ்க்கையில் பார்த்திருக்கிறேன். என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க, என் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, என் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆகவே தான் மாம்சமான நம்ம எல்லாரும் ஆண்டவற்றை வந்து, அப்பா, இந்த நாட்களில் நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் ஜெபங்களுக்கு பதிலை தாரும் என்று விண்ணப்பிக்கிறோம். சரி, இந்த சரித்திரம் என்ன சொல்லுகிறது? எசேக்கியா ராஜாவின் வாழ்க்கையில் நடந்த நிகழ்வை சொல்லுகிறது. முந்தின அதிகாரங்களில் படித்து பார்ப்பீர்கள் என்றால், அசீரியா ராஜாவின் அதிபதி வந்து அவனை கேவலமான வார்த்தைகளினாலே திட்டி அவனை அவமானப்படுத்தி அந்த எசேக்கியா ராஜாவின் ஜனங்களுக்கு முன்பதாகவே அவனை கேவலமாய் பேசி தூஷணமாய் பேசி பல காரியங்களை சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். இந்த தூஷணமான வார்த்தைகளை கேட்டுவிட்டு எசேக்கியாவின் உள்ளம் உடைகிறது. அதற்கும் போய் ஆண்டவரிடத்தில் அவர் ஜெபம் செய்கிறார். 19ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா.
முதல்லையே இந்த எசேக்கியாவிற்கு ஆண்டவரிடத்தில் சிறு சிறு காரியங்களுக்கெல்லாம் ஜெபித்து பழக்கம். சின்ன காரியத்திற்கும் ஜெபிக்காதவர்கள் பெரிய காரியத்திற்காய் தேவனிடத்தில் ஜெபிக்க முடியாது. சிறிய அளவில் ஜெபத்தை செய்து ஜெபத்தில் பழகாதவர்கள் பெரிய அளவில் ஜெபத்தை செய்வது மிக கடினம். ஆகவேதான் எல்லாரும் முதலாவது ஒரு 5 நிமிடமாவது ஜெபிக்க பழக வேண்டும். அதன் பிறகு அந்த ஜெபத்தை கூட்ட வேண்டும். 10 நிமிடங்கள் ஜெபிக்க வேண்டும். அதன் பிறகு 15 நிமிடங்கள், அதன் பிறகு 20 நிமிடங்கள். ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போவார் என்றால், அன்றைக்கு எப்படி எசேக்கியேலை அந்த நதியண்டை நடத்தி கொண்டு போனாரோ, கணுக்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீச்சலாளம் அளவு என்று நடத்தி கொண்டு போனவர் உங்களையும் நடத்துவார். சரி, இந்த எசேக்கியா ஏற்கனவே ஒரு காரியத்திற்காய் ஜெபித்தார். என்ன காரியம்? அசீரியா ராஜாவுடைய அதிபதி சனகரிப் வந்து நிந்தித்த ஒரு காரியத்திற்காய் ஜெபித்தார். உடனே தீர்க்கனாகிய ஏசாயாவினிடத்திலிருந்து அவருக்கு வந்த பதிலைத்தான் வாசித்தோம். என்னை நோக்கி பண்ணின உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் சொல்லுங்க? விண்ணப்பத்தை கேட்கிறவர். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்ன கேட்கிறவர்? விண்ணப்பத்தை கேட்கிறவர். நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். நம்முடைய விண்ணப்பத்திற்கும் மன்றாட்டிற்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கிறவர். இது விசுவாசிக்கிறீங்களா? இதை விசுவாசிச்சாதான் என் செய்தியை நீங்க நம்ப முடியும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிறவர். சரி, இந்த எசேக்கியா ஆண்டவரிடத்தில் ஜெபித்த பொழுது காரியம் எப்படி நடந்தது என்பதுதான் ஆச்சரியம். 20ஆம் அதிகாரத்திலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவா இருந்தாராம். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அவர்கிட்ட ஒரு காரியத்தை சொல்றாரு. உன் வீட்டு காரியத்தை என்ன செய், ஒழுங்குபடுத்து, இனிமே நீ என்ன செய்ய மாட்ட. நமக்கு அப்படி ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் வந்தா எப்படி இருக்கும்ல? கேன்சர் 4th ஸ்டேஜ், அது எல்லாம் மூளைக்கு பரவிடுச்சு, எலும்புக்கு பரவிடுச்சு, கல்லீரலுக்கு பரவிடுச்சு அப்படிலாம் சொன்னா அடுத்த நிமிஷமே நம்முடைய நம்பிக்கையெல்லாம் என்ன செஞ்சிடும்? அசைந்து போய்விடும். வாழ்க்கையிலே நம்மால் இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்ற பல சூழ்நிலைகள் உங்களுக்கும் வந்திருக்கும், எனக்கும் வந்திருக்கிறது. இனிமே அவ்வளவுதான், இனிமே முடியாது என்று நினைக்கிற சூழ்நிலையில்தான் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தீர்க்கன் ஏசாயாவே வந்து சொல்லிட்டாரு, இனிமே நீ பிழைக்க மாட்டே என்று. ஆனால் எசேக்கியா அதற்கு பிறகும் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? சுவர்ப்புறமாக முகத்தை திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் என்ன செய்தானா? அழுதானா. ஐயோ ஆண்டவரே, தீர்ப்பு சொல்லிட்டீங்க, இனிமே ஒண்ணுமே நடக்காது ஆண்டவரே, நான் செத்துருவேன் வர சொல்லிட்டாரு. வேற யாராவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, ப்ராஃபட் வந்து சொல்லிட்டாரு, பெரிய தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, ஒரு தேவ மனுஷன் சொல்லிட்டாரு, இனிமைய சூழ்நிலைமை மாறுமா? உடைந்து போயிருந்த அந்த எசேக்கியா ஒன்ன செஞ்சாராம், கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்தார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரத்துல கண்ணீரோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன், உம்மை நம்புகிறேன், நீர் எனக்கு வழி திறக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் வழி திறப்பார். வசனம் சொல்லுது, அவர்கிட்ட விஷயத்தை சொல்லிட்டு ஏசாயா பாதி முற்றத்தை கூட கடக்கலையாம் அரண்மனையில். அதுக்குள்ள ஆண்டவருடைய வார்த்தை அவருக்கு வருது. இதுதான் கிரியை செய்கிற தேவனுடைய வல்லமை. ஹல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்களா அவ்வளோதான், இனிமே ஒண்ணுமே நடக்காது, இனிமே எதுவுமே நடக்காது, இனிமே என் வாழ்க்கையில வெளிச்சமே வராது, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வராதுன்னு நினைக்கிறீங்களா? பாதை முற்றத்தை கடக்கிறதுக்குள்ள ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுட்டாரு. நீ போய் திரும்ப சொல்லு, என் தாசனாகி எசேக்கியாட்ட சொல்றாரு 5வது வசனம், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகி எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஹல்லேலூயா. அந்த சுகம் 3 நாள்ல வந்துருது. ஹல்லேலூயா. வேதம் முழுவதிலும் யாரெல்லாம் ஜெபிச்சாங்க, எப்படி ஜெபிச்சாங்க, ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தார் என்று சுருக்கமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, வேதத்தில் நம்முடைய முற்பிதாக்களில் பலரும், தேவனை நேசித்த பலரும் தனி மனிதனாய் தனி மனுஷியாய் ஜெபித்தார்கள். பல வேளைகளில் நம்ம என்ன நினைக்கிறோம், இங்கே இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன நினைப்பீங்க, அம்மா நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, அப்பா நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, அது போதும், நான் ஜெபம் பண்ணட்டுலாம் இல்லை,
ஒரு வாலிப பெண் இடத்துல ஒரு நாள் கேட்டேன், அம்மா நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவ? ஆன்ட்டி டைம் இருந்தால் 2 நிமிஷம், டைம் இல்லைன்னா அரை நிமிஷம் அப்படின்னா. எப்படியா சொல்லுங்க பார்க்கலாம். டைம் இருந்தால் 2 நிமிஷம், டைம் இல்லைன்னா எப்படி? அப்போ இந்த அரை நிமிஷம் ஜெபத்துக்கு ஆண்டவர் எப்படிம்மா பதில் தருவார்? அரை நிமிஷம் ஜெபத்துக்கு பதில் தருவார் எப்போன்னா, நீ அவரோட அதிகாலையில் எழும்பி நல்ல நேரம் செலவழிச்சிட்டு ஒரு ஆபத்தான நேரத்தில் அரை நிமிஷம் என்ன 1/4 நிமிஷம் ஃபியூ செகண்ட்ஸ் ஜெபம் பண்ணா கூட ஆண்டவர் என்ன செய்வார்? பதில் தருவார். ஆனால் ஒவ்வொரு நாளும் உனக்கு அரை நிமிஷம் தான் ஆண்டவரோட செலவழிக்க நேரம் இருக்குன்னா அவ்வளோ பெரிய தேவன் உனக்கு எப்படி பதில் தருவார்? சான்ஸே இல்லை. அப்படித்தானா? அப்போது நம்ம ஜெபத்தில் வளரணும். ஒவ்வொரு தனி மனிதனும் சின்னதாக தொடங்கி வளர்ந்து 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 ஜெபத்தின் அளவு வளர்ந்துட்டே போகணும். நீங்கள் கேட்கலாம், அப்போது வளர்ந்து வளர்ந்து 24 மணி நேரமும் ஜெபம் பண்ண முடியுமா? அப்படி அல்ல. நீ வளர்ந்து வளர்ந்து 1 மணி நேரம் தான் உன் ஜெப அளவுன்னா அந்த ப்ரேயருடைய பேட்டர்னை மாற்றுவார். சிறு பிள்ளை போல ஜெபிச்சிருப்பீங்க, அப்புறம் மெச்சூர்டாக ஜெபிக்க வைப்பார். அப்போ வெளிப்பாட்டோடு ஜெபிக்க வைப்பார், ஆவியில் நிறைந்து ஜெபிக்க வைப்பார், ஆண்டவருடைய பாரத்தை உள்ளத்தில் வாங்கி ஜெபிக்க வைப்பார். இப்படி உங்களை ஜெபத்தில் ஆண்டவர் என்ன செய்வார்? வளர்ப்பார். சரி, முதலாவது தனி மனிதர்கள் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். பல தனி மனிதர்கள் பைபிள் ஃபுல்லாக இருக்குது. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தனி மனிதர்கள் எப்படிலாம் ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. சரி, தனி மனிதனாகிய எசேக்கியாவின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து, என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருளி செய்து, நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். யாக்கோபு என்ற ஒரு வாலிபன், அவன் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனைக்கு காரணமே அவன்தான். பல வேளைகளில் உங்கள் குடும்பத்தில் வர்ற பிரச்சனைக்கு மற்றவங்க காரணம் கிடையாது, நீங்கள் தான். சில ஞானமில்லாத தீர்மானங்கள், ஞானமில்லாத முடிவுகள், அவசரமாய் பேசின பேச்சுக்கள், அவசரமாய் எடுத்த தீர்மானங்கள், தொழில் செய்வீங்க, வேலை செய்வீங்க, ஏதோ ஒரு தப்பாக டிசைட் பண்ணிட்டு உங்களுடைய ஞானமற்ற காரியத்தினாலேயே சம்டைம்ஸ் பிரச்சனை. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு வயசாகுது அப்படின்னு சொல்லி 27 வயசாயிருச்சுமா, இன்னும் என்ன காத்திருக்குதுன்னு அந்த பையன் வந்தான், நல்ல பையனாக இருந்தான், ஆண்டவரை ஏற்றுக்கல, ஆனாலும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மாதத்துலேருந்தே கண்ணீர் வடிக்கிற தாய்மார்கள் எவ்வளோ பேர் தெரியுமா? நீங்கள் ஏன் அவசரப்படுறீங்க? அப்புறம் வாழ்க்கையெல்லாம் ஜோம் பண்ணுறது, ஆண்டவரே என் மகளுடைய என் மருமகனை ரட்சிங்க, ஆண்டவரே என் மகளுடைய குடும்பத்தாரை ரட்சிங்க, என் மக உபத்திரவப்படுறா, கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா, கொஞ்சம் ஆண்டவற்ற ஆலோசனை கேட்டிருந்தா ஆண்டவர் அழகாக நடத்திருப்பாரா இல்லையா? அப்போ நீங்கள் செய்கிற அவசரம், உங்கள் அவசரத்து நிமித்தமும் உங்கள் மதியீனத்து நிமித்தமும் நம்முடைய குறைவுகளின் நிமித்தமே பல வேளைகளில் சிக்கல்களுக்குள் சிக்கிக்கொள்ளுகிறோம். சரி, ஆனாலும் ஆண்டவர் மன்னிக்கிற தேவன். இந்த யாக்கோபு என்ன செய்தார்? அந்த சேஷ்ட புத்திர பாகம் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம், அதுக்கு பேர் என்னது? பைபிளில் படிச்சிருக்கிறீங்களா? ஞாபகம் இருக்கா? இந்த சேஷ்ட புத்திர பாகம்னா என்னன்னா, ஒரு அப்பாவுக்கு 5 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, அந்த முதல் குழந்தை ஃபஸ்ட்டு பிறக்கிற ஆண் பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அப்பாவுடைய எல்லாவற்றிலும் 2 பங்கு ஆசீர்வாதம் அந்த பிள்ளைக்கு போகும். அதே போல் அந்த அப்பாவின் பண்ணை, அந்த அப்பாவின் சொத்து, அந்த அப்பாவின் ஆஸ்தி, இதையெல்லாம் அடுத்து மெயின்டைன் பண்ணுறது அந்த முதல்ல பிறந்த ஆண் பிள்ளை தான் மெயின்டைன் பண்ணணும். இப்படி இன்னும் பல காரியங்கள் இருக்குது. இதுக்கு பேர் தான் சேஷ்ட புத்திர பாகம் என்று. இங்கே ஏசா முதலாவது பிறந்தவன், யாக்கோபு 2வது பிறந்தவன். ஆனால் இந்த யாக்கோபுக்கு ஒரு ஆசை. என்ன டிசைட் பண்ணிட்டார்? மனுஷீகத்தில் போய் அப்பாட்ட என்ன செஞ்சிடணும்? ஆசீர்வாதம் வாங்கிடணும்னு. ஈசாக்கு கண்கள் தெரியாத வயது முதிர்ந்த காலத்தில் போய் கையில் இதெல்லாம் போட்டுக்கிட்டாரு, ஆட்டு ரோமத்தெல்லாம் போட்டுக்கிட்டு. அம்மா கூட அதுக்கு ஹெல்ப், அப்படி தானே? நிறைய அம்மாங்க உங்கள் பிள்ளைங்க தப்பு செய்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணக்கூடாது. உங்கள் பிள்ளைங்களுக்கு சின்ன விஷயமா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக உண்மையாக வாழ பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளையோ பொய் சொல்லக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டுடைய பென்சிலை திருடிட்டு ஏதோ எடுத்துகிட்டு வந்துட்டா மறுநாளே அந்த பென்சில் என்ன செஞ்சிடணும்? போயிடணும். அதெல்லாம் வரக்கூடாது. சின்ன குட்டி பிள்ளைங்க என்ன செய்யும்? ஆசைப்பட்டு சில ஃப்ரெண்ட்ஸுடைய பொருட்களை என்ன செஞ்சுட்டு வந்துடும்? தூக்கிட்டு வந்துடும். அப்போ அந்த வயசுலையே
ஒரு பனிஷ்மெண்ட் கூட கொடுத்து, இனிமே உன் பேக்கில் உன் ஃப்ரெண்டுடைய எரேசர் பென்சில் எதை பார்த்தாலும் மம்மிட்ட நீ அடி வாங்குவ அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? நல்ல நேர்மையான வழியை கற்றுக் கொடுக்கணும். இங்க யாக்கோபின் அம்மாவும் ஹெல்ப் பண்றாங்க. எதுக்கு? ஒரு பிள்ளை மேல பட்சமா இருந்ததுனால், நீ வா மகனே, உன் மேல வர்ற சாபம் என் மேல வரட்டும்னு சொல்லி ஆட்டு மயிரின் தோலை எல்லாம் மேல போட்டு அப்பாட்ட அனுப்பிச்சாச்சு. அப்பா கூப்பிடுறாரு, மகனே நீ யார் அப்படிங்கிறார். என் குமாரனாகி ஏசாதானோ அப்படிங்கிறார். என்ன சொல்லியிருக்கணும்? நான் ஏசா இல்லை. படிச்சிருக்கிறீங்களா பைபிளில் இதெல்லாம்? நான் ஏசா இல்லைப்பா, நான் யாக்கோபுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொன்னார்? ஆமாம் நான் ஏசாதான் அப்படின்னார். அவ்வளோதான். அப்பா தடவி பார்க்குறாரு. ஐயோ சத்தம், ரெண்டாவது பிள்ளையோட சத்தம், தொட்டு பார்த்தா உடம்பு முதல் பிள்ளை உடம்பு மாதிரி இருக்குது. அவருக்கே குழப்பம், கன்ஃபியூஷன். வயது முதிர்ந்துட்டார், கண் பார்வை தெரியல. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? சொத்து. சின்ன வயசில் 4 பேர் ஒன்றா வளர்ந்தீங்க, ஒரே தட்டில் சாப்பிட்டீங்க, ஒரு ஆப்பிளை 4 பங்கா போட்டு அம்மா கொடுத்தப்போ சந்தோஷமாக சாப்பிட்டோம். ஒரே பாயில் 4 பேர் உருண்டு உருண்டு படுத்த நாட்கள் எல்லாம் ஞாபகம் இருக்குது இல்லை? ஓடி பிடிச்சி விளையாடுவோம், சின்ன காரியமானாலும் சந்தோஷமாக பகிர்ந்து கொள்ளுவோம். அம்மா அப்படி தான் கற்றுக் கொடுத்தாங்க, அப்பா அப்படி தான் வளர்த்தாங்க. ஆனால் பெரிய பிள்ளைங்கள் ஆன உடனே அந்த 2 சென்ட் நிலத்துக்கு கொலையே செஞ்சிருவேன் அப்படிங்கிறான் ஒரு பையன். அம்மா வச்சிருக்கிற நகைக்கு நான் இனிமேல் அந்த நகையை தரணும், வீட்டுக்கே வரமாட்டேன், நீ எனக்கு அம்மாவும் கிடையாது, நான் உனக்கு பிள்ளையும் கிடையாதுன்னு சொல்கிற பெண் பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் உள்ள ஆஸ்திகள் பொருள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சா உங்கள் அம்மா வீட்டில் அப்பா வீட்டிலேருந்து நீங்கள் வாங்குற ஆசீர்வாதத்தை விட 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உபாகமம் 1:11 அப்படித்தான் சொல்லுது. நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாக இருக்கும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இவர் ஏமாத்தி வாங்கிட்டார். வாங்கினா நிம்மதியாக இருக்க முடிஞ்சுதா? அண்ணன் சொன்னா அவனை கொலை செய்யாமல் விடமாட்டேன் அப்படின்னு. அவ்வளோதான், வீட்டுக்குள்ளே பிரிவினை வந்துருச்சு. அண்ணனுக்கு தப்பி ஓடுறான், பயப்படுறான். அவன் ஒரு இரவிலே ஒரு வனாந்திரத்தில் தங்கி இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஜெபிக்கிறான். ஆண்டவரே, எங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு நான் வந்துட்டேன். ஆண்டவரே, நான் தனி ஒரு வாலிபனாக போகிறேன். என்னுடைய மாமனுடைய வீட்டுக்கு நான் போகிறேன். நான் போகிற வழியில் நீங்கள் என்னை காப்பாற்றணும் ஆண்டவரே. எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து என்னை தகப்பன் வீட்டுக்கு திரும்ப வர பண்ணுவீங்கன்னா நீங்கள் தான்ப்பா என் தேவனாக இருப்பீங்க அப்படின்னு யாக்கோபு சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறார். பல வருஷத்துக்கு முன்னாடி விண்ணப்பம் பண்ணினார். 20 இயர்ஸ் கழிச்சு அந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்ததை நினச்சி தான் இந்த வசனத்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 35:3 நான் ஆபத்து நேரத்தில் என் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், என் ஆண்டவர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்று. ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரிகளே, உங்கள் குடும்பத்தில் யாருமே ரட்சிக்கப்பட்டிருக்காமல் இருக்கலாம். என் அன்பு சகோதரர்களே, நீங்கள் ஒருத்தர் தான் பக்தியுள்ள ஒரு புருஷனாய் ஒரு வாலிபனாக உங்கள் வீட்டில் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், உங்கள் ஒருவருடைய ஜெபத்தை கேட்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். நான் என் குடும்பத்தில் எங்களுக்கு தகப்பன் தாய்க்கு 5 பிள்ளைகள். நான் 4வது மகள். கத்தோலிக்க மார்க்கத்திலே வளர்க்கப்பட்டோம். என் அம்மா இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். திருமணத்திற்காக அவர்கள் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வந்தார்கள். என் குடும்பத்தில் கிறிஸ்து என்னைத்தான் முதலாவது தொட்டார். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு வீட்டில் போராட்டங்கள் அதிகம், பிரச்சனைகள் அதிகம். நீ வேறு ஒரு மார்க்கத்தை சேர்ந்து விட்டாய் என்று சொல்லி என் அம்மா என் அப்பா எல்லாரும் என்னை பழித்தார்கள், வெறுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலைமையில் ஒவ்வொரு நாள் இரவில் மொட்டை மாடியில் போய் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரே சேவிப்போம் சொல்லியிருக்குதே, நான் மட்டும்தானே ஆண்டவரை ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என் வீட்டாரெல்லாம் ரட்சிக்கப்படலையப்பா, என் ஜெபத்துக்கு பதில் கொடுங்க, என் சகோதரர்களை ரட்சிங்க, என் சகோதரிகளை ரட்சிங்க, என் தாயை ரட்சிங்க, என் தகப்பனை ரட்சிங்கன்னு அந்த சின்ன 18வது வயசில் கண்ணீரோடு ஆண்டவற்றை ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுவேன். கண்களில் கண்ணீர் ஊற்றிக்கொண்டே இருக்கும். ரட்சிங்கப்பா, என் குடும்பத்தை ரட்சிங்கப்பா, என் வீட்டை ரட்சிங்கப்பா என்று. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நாள் ஆக 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 ஒவ்வொருவரையாய் ரட்சித்தார், அற்புதமாய் ரட்சித்தார். அதெல்லாம் விவரிக்கணும்னா அது ஒரு பெரிய சரித்திரம், அது ஒரு பெரிய காரியம். அதை சொல்லுவதற்கு நாட்கள் போதாது. அவ்வளவு அற்புதமாய் ஆண்டவர் என் குடும்பத்தை ரட்சித்தார். இன்னைக்கு நான் தைரியமாய் சொல்லுவேன், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிக்கின்றோம். ஹல்லேலூயா.
கர்த்தரை சேவிக்கின்றோம். எது நிமித்தம் தெரியுமா? அந்த 18 வயசுல முழங்கால் போட்டு கண்ணீரோடு என் குடும்பத்தை ரட்சியும் என்று கைகளை உயர்த்தி ஜெபித்தேனே, அந்த தனி மனுஷியாய் நின்று ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், தனி மனிதனின் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார் என்று. தனிப்பட்ட ஜெபத்திற்கு பதில் தருவார். சரி, வேதத்தில் இன்னும் சிலர் ஜெபித்தார்கள் பல முக்கியமான காரியங்களுக்கு. அதில் ஒன்று, தங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபித்த பெற்றோரின் ஜெபங்களுக்கு ஆண்டவர் பதில் தந்தார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு எல்லா பெற்றோருக்கும் என்ன கவலை தெரியுமா? பிள்ளைங்களை குறிச்ச கவலை தான். பல விதத்துல நீ கவலையோடு வந்திருக்கலாம். சரி, பைபிள்ல தங்கள் பிள்ளைகளுக்காக தங்கள் சந்ததிக்காக பலர் ஜெபித்தார்கள். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனம். இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். சரி, அதற்கு என்ன பதில் கொடுத்தார்? 20வது வசனம். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன், நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன், அவன் 12 பிரபுக்களை பெறுவான், அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இஸ்மவேல் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை அல்ல. ஆண்டவர் அவனுக்கு இறக்க செய்யறதுக்கு அங்க லீகலா எந்த காரியமும் இல்லை. ஆனாலும் ஆபிரகாம் இஸ்மவேலுக்காய் ஜெபிக்கிறார். ஆண்டவர் அவருக்கு என்ன பதில் சொன்னார்? இஸ்மவேலுக்காகவும் பண்ணின விண்ணப்பத்தை நான் என்ன செஞ்சேன்? கேட்டேன், அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாய் பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அதாவது நியாயப்படி ஈசாக்கு தான் பலுகி பெருகணும். இஸ்மவேலுக்கு அந்த சுதந்திரமும் அந்த ஆசீர்வாதமும் கொடுக்கப்படவில்லை. நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஜெபம் காரியங்களை மாற்றும் என்று. அப்போ இங்க ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறார், ஆண்டவர் அந்த ஜெபத்தையும் கேட்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரை நேசிக்காத பிள்ளைங்களா இருக்கலாம், துன்மார்க்கமா வாழலாம், பாவம் செய்யலாம், பாவத்துக்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கலாம், தவறான வாழ்க்கை தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், தாய் தகப்பனை மதிக்காத பிள்ளைங்களா இருக்கலாம். ஒரு குடும்பத்தாரோடு கடந்த வாரம் பேசி கொண்டிருந்தேன். அந்த குடும்பத்தில் ஒரு சகோதரி கண்ணீரோடு சொன்னார்கள், அம்மா, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் 3 பெண் பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆண் மகன், என் தாய் மரித்து விட்டார், என் சகோதரன் சொத்துக்காக எங்களை எல்லாம் அடிக்கிறார் என்று சொன்னார். சொத்து கேட்டு அம்மாவை அடித்து அடித்தே எல்லா சொத்தையும் எழுதி வாங்கினார் அம்மாவிடத்திலிருந்து என்று. எனக்கு ரொம்ப என் உள்ளெல்லாம் உடஞ்சிருச்சு. இப்படி கூட பிள்ளைகள் இருப்பாங்களா? தகப்பனையும் தாயையும் தூஷிக்கவே கூடாது அப்படின்னு பைபிள் இருக்குது. அப்போ அடிக்கிற பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சாபத்தை வருவித்துக் கொள்கிறார்கள். அதுக்கு தான் பெண்களாகி உங்களுக்கு நான் சொல்கிறேன், சின்ன வயசுலேருந்தே உங்கள் பிள்ளைங்க தலை மேலே கை வச்சு 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 ஜோம் பண்ணணும். அந்த பிள்ளைகளுக்குள் அசுத்த கிரியைகள் ஒன்று வரக்கூடாது என்று கண்ணீரோடு வேண்டுதல் செய்யணும். தகப்பன்மார் ஜெபிக்கணும். அப்போது எனக்கு அதை கேட்டு மனசு ரொம்ப உடைஞ்சு போயிடுச்சு. சரி, அவன் எப்படி இருக்கிறான்? ஆசீர்வாதமாக இருக்கிறானா? அதுவும் கிடையாது. எந்த சொத்தை சண்டை போட்டு வாங்கி தனக்கென்று சேர்த்தானோ அந்த சொத்துலாம் இப்போ ஒன்றும் இல்லாத போயிடுச்சு. தவறான வழியில் வருகிற ஒரு சொத்து கூட எப்படி இருக்காது? ஆசீர்வாதமாக இருக்காது. அப்போது இப்படிப்பட்ட முரட்டாட்டம் உள்ள பிள்ளைக்கு அந்த தகப்பன் இன்னும் ஜெபிச்சிட்டு இருக்கிறார். தாயை அடித்து கொன்றார், ஆனால் அந்த தகப்பன் அந்த பையனுடைய மனம் மாறுதலுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறாரா? உங்கள் குடும்பத்தில் ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க, நீங்கள் ஆண்டவர் மேலே அன்பாக இருக்கிறீங்க, நீங்கள் வைராக்கியமாக இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு பக்தியின் வாசனையே இல்லைன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றிலிருந்து உங்கள் பிள்ளைங்களுக்காக திறப்பில் நின்று நீங்கள் ஜெபிக்கணும். அந்த பிள்ளைங்களை ஒரு எல்லைக்கு வரைக்கும் பிசாசு கையில் கொடுத்துட்டு அப்புறம் அந்த எல்லைக்கு பிறகு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அவனை தூக்குறது கஷ்டம். சேற்றில் கால் மட்டும் மாட்டும் போது ஒருவனை தூக்கி விடுறது ரொம்ப ஈஸி. கழுத்து வரைக்கும் போயிட்டா தூக்குறது ஈஸியாக கஷ்டமா? கஷ்டம், ரொம்ப கஷ்டம். உங்கள் பிள்ளைங்க கழுத்து வரைக்கும் போகிறதுக்கு முன்னாடியே அந்த காலை உள்ளே இருக்கும் போதே தூக்கி எடுத்துடணும். அன்பான வாலிப பிள்ளைங்களே, உங்கள் எல்லாருக்கும் நான் அன்பாக சொல்கிறேன், இளவயதில் அது இது இது என்று கவர்ச்சிகரமான பல காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கும். அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. உன்னை போல ஒரு வாலிப வயதில் தான் நான் இயேசுவை என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டேன். இரவும் பகலும் அவருடைய அன்பு தான் என் மனசை நிறைச்சது. அவருக்காக வாழ்கிற வாழ்க்கைக்கு நான் என்னை அர்ப்பணம் செய்தேன். அந்த இயேசு மட்டும்தான், he was my lover and he is my lover. அவர் தான் எனக்கு லவர். ஓப்பனாக சொல்கிறேன், உன்னை நேசிக்கிறேன் வைக்கிறேன்னு சொல்கிற அந்த ஆட்களுடைய அன்பெல்லாம் சும்மா மாயை.
இந்த மாதம் ஒன்றை நேசிப்பான், அடுத்த மாதம் இன்னொருத்தரையை நேசிப்பான், அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொருத்தரை நேசிப்பான். இந்த மாயான வலையில சிக்குண்டு வாழ்க்கையை வீணாக்காதீங்க. ஒரு ஆண்டவருடைய அன்பு அதுதான் இருதயத்தை நிறைக்கணும். ஹல்லேலூயா. ஒரு 4 சுவருக்குள்ள உட்கார்ந்து ஒரு காலம் அழுது 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 என்னுடைய கிட்டாரை போட்டு பாடி 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 தேவனை துதித்து கொண்டிருந்தேன். நான் எப்படி பயன்படுவேன், எப்படி கடவுள் என்னை உயர்த்துவார் ஒன்றுமே தெரியல. ஆனால் இன்னைக்கு உலகமெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாரு. எதனால தெரியுமா? அந்த 4 சுவருக்குள்ள என் இயேசுவை மட்டும் நான் நேசித்தேன். வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரே ஒரு வழி சொல்லித்தாரேன், லவ் ஜீசஸ். இயேசுவை நேசி, உன்னை தூக்கிட்டு போயிடுவார் எங்கேயோ. ஹல்லேலூயா. ஒரு பெரிய ரகசியம். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்காக கருத்தாய் ஜெபிக்கணும். அதுக்கு தான் இந்த புக்லெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துறேன். பிள்ளைங்களுக்காக இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த புஸ்தகத்தில் சந்ததிகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம்லாம் இருக்குது. ஒரு அம்மா ஒரு நாள் வந்து சொன்னாங்க, அம்மா இப்போ இருக்கிற என் பிள்ளைக்கு தாம்மா நான் ஜெபம் பண்ணேன், என் 10வது தலைமுறை 20வது தலைமுறைக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியாது. நான் இதை படிக்க ஆரம்பித்த பிறகு என் கண் காணாத தலைமுறைக்கெல்லாம் நான் இப்போவே ஜெபம் பண்ணி வைக்கிறேன். அது எவ்வளோ நல்ல ஒரு ஜெபம் இல்லை? பேங்க்கில் நீங்கள் 1 கோடி ரூபாய் போட்டால் 2வது தலைமுறை 3வது தலைமுறை கூட அதெல்லாம் அழித்து அப்புறம் அவங்க கூலி வேலை செய்கிற நாட்களெல்லாம் வரலாம். அது வேற. ஆனால் ஜெபத்தை சேர்த்து வச்சிங்கன்னா ஆண்டவர் இயேசுவின் வருகை மட்டும் இருக்கிற சந்ததிக்கு அந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. என் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்போது ஒரு பெற்றோர் ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்கிறார். ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டார். ஒரு அன்னாள் போய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. என்ன கேட்டாங்க? ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பீர் என்றால் அந்த பிள்ளை நான் என்ன செய்வேன்? உமக்கே கொடுப்பேன். கேட்ட ஜெபத்தை கர்த்தர் கனம் பண்ணார். பிள்ளை கேட்டா அதையும் கனம் பண்ணார். உமக்கு கொடுப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னாங்களா? அந்த பிள்ளை உயிரோடு இருக்க நாளெல்லாம் நான் என்ன செய்வேன்? உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் பார்த்தார், அந்த பிள்ளையோட இருதயத்தையே மாத்திட்டார். இந்த பிள்ளையை எனக்குன்னு கொடுத்துட்டா. அப்போ எனக்குன்னு பிறந்து வளர்ற பிள்ளையுடைய ஹார்ட் எப்படி இருக்கணும்? வேற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஹார்ட்டையே மாத்திட்டார் ஆண்டவர். இன்னைக்கு நான் சொல்றேன், பிள்ளைங்களை எல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்துருங்க. பிள்ளைங்களை எல்லாம் ஆண்டோடைய கர்த்தரை விட்டு கொடுங்க. நீங்க கர்த்தர் கையில கொடுத்தா கர்த்தர் ஹார்ட்டை மாத்துவார். நீங்க கர்த்தர் கையில கொடுக்கலன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? மாற்ற மாட்டார். இந்த பாட்டிலை கொண்டாந்து வச்சிருக்கிறாங்க. எதுக்கு? இது நான் தண்ணி குடிக்கிறதுக்கு, அப்படிதானே? அப்போ இது எனக்குன்னு வச்சதுனால நானே இந்த மூடியை திறந்து இந்த தண்ணியை நானே குடிப்பேன். அங்கே இருந்தால் நான் எடுக்க முடியாது, அது என்னுடையதல்ல. உங்கள் பிள்ளைகள் கர்த்தருடையவர்கள் என்று சொல்லி பிள்ளைகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தா அந்த நாளிலிருந்து கர்த்தர் என்ன செய்வார்? கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. அதனால தான் பிள்ளைங்க பிறந்த உடனே தூக்கிட்டு போய் ஆலயத்தில் என்ன செய்கிறோம்? பிரதிஷ்டை பண்ணுறோம். ஆண்டவரே இந்த பிள்ளை உங்களுக்கு, ஆண்டவரே இது வரைக்கும் உங்கள் பிள்ளைங்களை கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணாமல் இருந்தால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அந்நாளின் ஜெபத்தை கேட்டு அந்த பிள்ளையை ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றின தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்பார், உங்கள் விண்ணப்பத்திற்கும் பதில் தருவார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் தியானிக்கிற வசனங்கள் எல்லாம் அவர் நம் விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்ற ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் மையமா இருக்கிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதற்கு எலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தீவினத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின் படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றான். சமாதானத்துடனே போ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பவே போயிடாதீங்க. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிஞ்சு சமாதானத்துடனே போ. கொஞ்சம் சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, உனக்கு சமாதானம் தருவார். நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு என்ன செய்வார்? கட்டளையிடுவாராம்மா. நிச்சயமா தருவார். உன் ஜெபத்துக்கு பதில் தருவார். சரியா? அப்போ ஒரு தாய் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறாரு, ஒரு தகப்பன் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறார். வழக்கமா என்ன தெரியுமா இருக்கும்? இந்த அம்மாங்க தான் அழுது அழுது ஜெபம் பண்ணுவாங்க. அப்பாங்க நிறைய பேர் எப்படி ஜெபிப்பீங்க? உங்களெல்லாம் குற்றம் சொல்றதுக்கு நான் நிக்கல. அவள் பார்த்துக்குவா, அவள் ஜெபம் பண்ணிக்குவா, வசனம்லாம் அவள் சொல்லி கொடுத்துருவா, சர்ச்சுக்கெல்லாம் அவள் கூப்பிட்டு போயிடுவா, எல்லாம் அவான்னா. அப்போ நீங்கள் அப்பான்னு இருக்கிற நீங்கள் என்ன பொறுப்பெடுக்கிறீங்க? ஃபாதர்ஸ் தே ஷுட் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பாவாக இருக்கிற நீங்கள் ஒரு நாளாவது உங்கள் பையன் கையை பிடிச்சி, வாடா மகனை நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படி சொல்லியிருக்கிறீங்களா? உங்கள் பொண்ணை கூப்பிட்டு, வாப்பா நம்ம 2 பேரும் இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம், அப்பா உனக்கு ஜெபம் பண்ணுறேன்டா அப்படி என்னைக்காவது ஜெபிச்சிருக்கிறீங்களா? நேரலையில் பார்க்குற உங்களை பார்த்து நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளை தலை மேலே என்னைக்காவது கை வச்சு, என் மகளே உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்டா, நீ நல்லா இருப்படா அப்படி சொல்லி அப்படி ஜெபிச்சது உண்டா? உங்கள் மகன் தலை மேலே கை வச்சு, நீ சாலமோனை போல ஞானம் உள்ளவனாய் மாறுவாய் அப்படின்னு சொன்னது உண்டா?
ஃபாதர்ஸ், நீங்க சொல்ற ஆசீர்வாதம் உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில நிச்சயம் பலிக்கும். அன்றைக்கு ஆபிரகாம் அப்படித்தான் ஆசீர்வதித்தார், ஈசாக்கு அப்படித்தான் ஆசீர்வதித்தார். யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளை கூப்பிட்டு, என் பிள்ளைகளே வாருங்கள், வரும் நாட்களில் நடப்பதை உங்களுக்கு சொல்லுவேன் சொல்லி ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தகப்பன் ஆசீர்வதித்தால் அந்த பிள்ளைய தேவன் ஆசீர்வதிப்பார். தகப்பன் ஜெபித்தா அந்த பிள்ளைய தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் சேவிக்கிறோம். தனி மனிதன் செய்கிற விண்ணப்பத்தை கேட்பார், பிள்ளைகளுக்காய் செய்கிற விண்ணப்பத்தை தேவன் கேட்பார். மூன்றாவதாக, உங்கள் விண்ணப்பம் உங்கள் குடும்பத்திற்காகவும் இருக்க வேண்டும். இன்னைக்கு பல காரியத்திற்காக ஜெபிக்கிறதுக்கு குடும்பத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்வோம், ஆளாளுக்கு தனித்தனியாக போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், அப்படி தானே? ஃபேமிலியாக சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க பழகணும். இல்லை என்றால் ஃபேமிலிக்காக நீங்கள் ஜெபிக்க பழகணும். ஒரு மனிதன் தன் குடும்பத்திற்காய் ஜெபித்தார். 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 27வது வசனம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராயிருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுவார், உனக்கு நான் வீடு கட்டுவேன் அப்படிம்பார். என்ன கட்டுவேன்னார்? உடனே நம்மலாம் நினச்சிக்குவோம் ஏதோ பூமியில் வீடு கட்டி தரார் போலுக்கு. ஆண்டவரே வீடு கட்டுவேன் என்று சொன்னீரே, எனக்கும் வீடு கட்டும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒருவேளை நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஆனால் தாவீதின் சந்ததியை கட்டுவேன், அதுதான் அதோடைய மீனிங். தாவீதுடைய சந்ததி, அதாவது தாவீதின் சந்ததியில் இயேசு வருவார், அதுதான் அதோடைய மறைமுகமான பொருள். உனக்கு வீடு கட்டுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு இவர் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அருமையா ஜெபிக்கிறார். 28, இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியேனுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணிங்க ஆண்டவரே. இப்போ நான் ஒரு ஜெபம் பண்றேன், இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஹல்லேலூயா. கையில பென் வச்சிருந்தா அந்த இடத்துல இன்னைக்கு டேட்டை போடுங்க பார்க்கலாம். என் குடும்பத்துக்காக இந்த ஜெபத்தை டெய்லி பண்ண போறேன். ஆண்டவரே, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். மதர்ஸ் எல்லாம் சொல்றேன், ஃபாதர்ஸ் எல்லாம் சொல்றேன், இந்த வாசனத்தை பை ஹார்ட் பண்ணி எவ்ரி டே நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, உம்முடைய அடியானின் வீடு உமக்கு முன்பாக நிலைத்திருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். குடும்பத்தில் மாற்றங்கள் வரும், குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும், குடும்பத்தில் நன்மை வரும், குடும்பத்தில் சமாதானம் வரும். உங்கள் பிள்ளைங்கள்லாம் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைங்களா மாறுவாங்க. இந்த தாவீது தன் குடும்பத்திற்காக ஏறெடுத்த ஜெபத்தை கேட்ட தேவன் உங்கள் ஜெபத்தையும் கேட்பார். இதுதான் இன்னைக்கு நம்முடைய விசுவாசம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன் என்று எசேக்கியாவுக்கு சொன்னவர் தாவீதின் விண்ணப்பத்தையும் கேட்டார். 4வதாக, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுக்கு மட்டுமே ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்காகவும் என்ன செய்யணும்? பண்ணுறீங்களா? பிறருக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? எவ்ரி டே ஒரு 5 நிமிஷம் உங்கள் கண்களை மூடி, ஆண்டவரே என் தேசத்துக்காய் ஜெபிக்கிறேன், தேசத்தை ஆளுகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன், என் அயலகத்தார் ஜெபிக்கிறேன், என் பட்டணத்தாருக்காய் ஜெபிக்கிறேன், எல்லாத்துக்கும் ஜெபிக்க பழகணும். சரி, நீங்கள் கேட்கலாம், பைபிள் மற்றவங்களுக்காக ஜெபிச்சவங்க யார் இருக்கிறாங்களான்னா இருக்கிறாங்க. சில வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். வசனங்களை குறிக்கிறவங்க குறிச்சிக்கோங்க. யாத்திராகமம் 10:18 மோசே பார்வோன் ராஜாவுக்காக ஜெபம் செய்கிறார். பார்வோன் பல முறை இருதயத்தை கடினப்படுத்துறாரு. அப்புறம் வந்து சொல்றாரு, எனக்காக ஜெபம் பண்ணு அப்படிங்கிறார். ஸோ நீங்கள் ராஜாக்களுக்காக, ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். உபாகமத்தின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே மோசே தன் சகோதரனாகிய ஆரோனுக்காக ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, ஆரோனுக்கு நீங்க இறங்குங்க அப்படின்னு மோசே ஜெபிக்கிறார். என்னாகமம் 12:13 தன் சகோதரியாகிய மீரியாமுக்கு குஷ்டரோகம் வந்த உடனே மோசே தன் சகோதரிக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆண்டவர் குஷ்டரோகத்தை மாற்றுகிறார். இன்னைக்கு நீங்கள்லாம் திருமணமாகி செட்டில் ஆன உடனே நேச்சுரலி என்ன செய்வீங்க? உங்கள் ஓன் ஃபேமிலி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்கு ரொம்ப ஜெபம் பண்ணுறது கிடையாது, அப்படிதானே? உங்கள் பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணுற மாதிரி உங்கள் கூட பிறந்த மூத்த சகோதரி, இளைய சகோதரின் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறீங்களா? வெரி குட், ஜெபிக்கிறாங்களாம்.
ஒரு சிலர் ஜெபிக்கிறதே இல்லை. அவள் என் கூட சண்டை போட்டு போனா அவள் பிள்ளைக்கெல்லாம் ஜெபிக்க மாட்டேன். இல்லை, உங்கள் சகோதரன் பிள்ளைகளுக்கும் ஜெபிக்கணும், உங்கள் சகோதரிகளின் பிள்ளைகளுக்கும் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அதே போல் உங்கள் கணவருடைய கூட பிறந்தவங்க பிள்ளைங்களுக்கும் ஜெபிக்கணும், உங்கள் மனைவி கூட பிறந்தவங்க பிள்ளைங்களுக்கும் ஜெபிக்கணும். இப்படி செய்யலைன்னா நீங்கள் சுயநலமான ஜெபத்தை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் சுயநலமாக இருந்தால் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். நான் தவறாமல் என் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்காய் ஜெபிக்கிறேன். என் கணவரோடு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் பிள்ளைங்களை திறப்பில் நிற்கும்போது கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைங்கள்லாம் இப்போ ஆண்டவரை சேவிக்கிறவங்களாக மாறிட்டு இருக்கிறாங்க. அதே போல் என்னோடு உடன் பிறந்த என் சகோதரி சகோதரர்களுடைய பிள்ளைகளுக்காகலாம் ஜெபிக்கிறேன். அந்த பிள்ளைங்கள்லாம் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைங்களாக மாறிக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள் ஒரு நபருடைய ஜெபம் உங்கள் முழு குடும்பத்தையும் சூழ்ந்து கொள்ள வேண்டும். மோசே ஆரோனுக்காய் ஜெபித்தார், மீரியாமுக்காய் ஜெபித்தார். 1 ராஜாக்கள் 17:21 எலியா ஒரு குழந்தைக்காய் ஜெபிக்கிறார். 2 ராஜாக்கள் 6:17 எலிசா அதே போல ஜெபிக்கிறார். இன்னும் 2 சாமுவேல் 21:14 இன்னும் பல இடங்கள்ல நாம் பிறருக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போதே மற்றவங்களுக்காக ஜெபிக்க சொல்லி கொடுக்கணும். ஒரு நாள் ஒரு அம்மா ஒரு குழந்தையை கூப்பிட்டு வந்தாங்க. அப்போது என் பொண்ணு நல்லா ஜெபம் பண்ணுவாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஜெபம் பண்ண சொல்லுங்க அப்படின்னா அது ஜெபம் பண்ணுது. ஏசுப்பா, கொரோனா வியாதியில் எவ்வளோ பாஸ்டர்ஸ் இறந்துட்டாங்க ஏசுப்பா, அவங்க குடும்பத்தெல்லாம் நீங்கள் ஆதரித்து காக்கணும் ஏசுப்பா, கொரோனா யாருக்கும் வரக்கூடாது ஏசுப்பா அப்படின்னு சொல்லி வரிசையாக ஒவ்வொரு காரியத்துக்காக ஜெபிக்குது. வயசு 4. எனக்கு ஆச்சரியம், எப்படி இந்த பிள்ளைக்கு இப்படி ஜெபிக்க தோணுச்சுன்னு. ஜெபம் முடிஞ்ச உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன், உங்கள் குழந்தைக்கு வயசு 4 ஆனால் எப்படி இவ்வளோ தெளிவாக ஜெபிக்கிறான்னா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு நாள் குடும்ப ஜெபம் பண்ணும்போது அவளுக்கு ஒரு ஜெப குறிப்பு கொடுப்பாங்களாம். இன்னைக்கு நீ கொரோனா வியாதியில் மரித்த பாஸ்டர்ஸ் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணணும், இன்னைக்கு நீ இதுக்காக ஜெபம் பண்ணணும், இன்றைக்கு நீ பைபிள் கால்ஸ் ஊழியத்துக்கு ஜெபிக்கணும். அவள் எங்களுக்கு ஜெபம் பண்ணுறா, 4 வயசு பிள்ளை. ஏசப்பா பைபிள் கால்ஸ் ஊழியத்தை ஆசீர்வதிங்க, பைபிள் டிவி ஆசீர்வதிங்க, ஆன்டி அங்கிளுக்கு நல்ல நீண்ட ஆயுளை கொடுங்க. எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுச்சு. 4 வயசு குழந்தை எங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும்படி ஜெபிக்குது. இந்த ஜெபத்தை கேட்பாரா கேட்க மாட்டாரா? அம்மா உங்கள் பிள்ளைங்களுக்கு என்னம்மா கற்றுக் கொடுக்குறீங்க? ஒரு அம்மா சொல்லிச்சு, கொன்று சொல்லு அப்படிங்குது. ஒருத்தரை பார்த்து அந்த குழந்தை கொன்று அப்படிங்குது. அதில் ஒரே சந்தோஷம். கொன்று சொல்லி கொடுக்கறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு பிள்ளைய கொடுத்தாங்க. எதை சொல்லிக் கொடுக்கணும்? ஜபத்தை சொல்லிக் கொடுக்கணும். மற்றவங்களுக்காக ஜெபிக்க என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். ஃபேமிலி ப்ரேயரில் உட்கார வைக்கணும். அது என்ன செய்வீங்களோ தெரியாது, உங்கள் பிள்ளைங்களை கர்த்தருக்குள்ளே வளர்த்துறணும். ஹல்லேலூயா. சரி, பிறருக்காய் ஜெபிக்கிற ஜெபங்கள் இன்னைக்கு ஏன் இந்த 72 hours ப்ரேயர்? நம்ம மற்றவங்களுக்காய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை தரார். யோபுவின் புத்தகம் 42ஆம் அதிகாரத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் நீங்கள் வாசிச்சாதான் உங்கள் விசுவாசமே கூடும். யோபுவின் வாழ்க்கையில் ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார் அப்படின்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அதை விட சிறந்த ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். 10வது வசனம் வாசியுங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். உங்கள் சிறையிருப்பு மாறவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க என்ன கவனிங்க. இன்றைக்கி உங்களுக்காக ஜெபம் பண்ணுறத இனி வர நாட்களில் கொஞ்ச நாள் நிறுத்திட்டு நீங்கள் மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். சரியா? ஆண்டவரே அந்த குடும்பத்தின் மகளுக்காய் ஜெபிக்கிறேன், இந்த குடும்பத்தின் மகளுக்காய் ஜெபிக்கிறேன். சிலர் தங்கள் சர்ச்சுக்கு மட்டும்தான் எங்கள் சபையை ஆசீர்வாதிங்கப்பா, எங்கள் சபையில் ஆத்மா பெருகணும் அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. உலகத்தில் உள்ள எல்லா சபையும் யாருடைய சபை தான்? கிறிஸ்துவின் சபை. அப்போது 10 சர்ச் டினாமினேஷன் பேரையால் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த சபையை ஆசீர்வதிங்க, இந்த சபையை ஆசீர்வதிங்க, இந்த சபையை ஆசீர்வதிங்க ஜெபம் பண்ணும். யங் கேர்ள்ஸ், யூரோப்பில் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது தெரியுமா? படிக்கிறீங்களா எல்லாரும் ஸ்கூலில்? ஏஷியாவில் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குது தெரியுமா? ஐயோ தெரியாதே. இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்டுன்னே தெரியாது. நீங்கள் ஏஷியாவில் எத்தனை கண்ட்ரின்னு இன்னைக்கு சொல்கிறேன். ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன். மொபைல் வச்சுருக்கிறீங்கல்ல, எல்லாரும் போய் லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் இன் யூரோப் அப்படின்னு போட்டால் வரிசையாக லிஸ்ட் வரும். அழகாக உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ. சரியா? இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஜெபிக்கிறதுக்கு சில வழிகள் நான் அப்படி செய்கிறேன், அதனால் உங்களுக்கு சொல்கிறேன். ஐரோப்பாவில் உள்ள எல்லா நாடுகளின் பேரை எழுதி வச்சுக்கணும், ஆசியாவில் உள்ள நாடுகளின் பேரை எழுதி வச்சுக்கணும். இப்படியெல்லாம் எழுதி வச்சு ஜெபம் பண்ணால் உன் ப்ரேயர் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். ஐயோ இந்த தேசத்துக்குள்ள. அப்போ ஒரு நாள் நியூஸில் அந்த கண்ட்ரி பற்றி ஒரு நியூஸ் கேட்கும், நான் இந்த கண்ட்ரிக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேனே அப்படின்னு சொல்லுவீங்க. சும்மா பீட்டிங் த புஷ் மாதிரி அதே ஜெபங்களை என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. சரி, கடைசியாய் ஆண்டவர் தனி மனிதனின் விண்ணப்பத்தை கேட்கிறார், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற விண்ணப்பத்தை கேட்கிறார்,
நீங்கள் உங்கள் குடும்பத்திற்காய் செய்கிற விண்ணப்பத்தை கேட்கிறார், நீங்கள் பிறருக்காய் செய்கிற விண்ணப்பத்தை கேட்கிறார், கடைசியாய் நீங்கள் தேசத்திற்காய் செய்கிற விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். 2 சாமுவேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 21:14. சவுலின் எலும்புகளையும் அவன் குமாரனாகிய யோனத்தானின் எலும்புகளையும் பென்யமீன் தேசத்து சேலா ஊரில் இருக்கிற அவன் தகப்பனாகிய கீசின் கல்லறையில் அடக்கம் பண்ணுவித்தான். ராஜா கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்கள். அதற்கு பின்பு தேவன் தேசத்திற்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளினார். அங்கே ஒரு நிவர்த்திகரமான வேலை ஒன்று செய்ய வேண்டியதா இருந்துச்சு. நாளாகம புத்தகத்தில் ஆண்டவர் எழுதுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி ஜெபம் பண்ணி வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவர் தேசத்துக்கு எதை தருவேன் என்று சொன்னார்? ஷேமத்தை. அப்போ தேசத்துக்காக ஜெபிக்கும் போது முன்னாடி ஒன்று சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் தேசம் செஞ்ச பாவத்தெல்லாம் என்ன செய்யுங்க, மன்னிங்க. அவங்க செஞ்ச தப்பை நம்ம செஞ்ச தப்பு மாதிரி நினச்சி மன்னிங்க, கழுவுங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் தேசத்திற்காய் செய்கிற வேண்டுதலை என்ன செய்வார்? கேட்டருளுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் இந்த 5 விதமான ஜெபத்தை செய்கிறதுக்கு தான் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார். தனி மனுஷியாய் குடும்பத்துக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பிறருக்கு ஜெபம் பண்ணுங்க, சபைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, மற்றவருடைய தேவைகளுக்கு ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, வாழ்க்கை துணைக்கு ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இந்த ஜெபங்களை கேட்டு நிச்சயமாய் பதில் தருவார். எங்களுடைய பைபிள் கால்ஸுடைய அந்த யூடியூப் சேனலிலே பல ஜெபங்களை பதிவிட்டிருக்கிறோம். கணவருக்காய் செய்கிற ஜெபங்கள், கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டிய ஜெபங்கள், உங்கள் பிள்ளைகளுக்காய் செய்ய வேண்டிய ஜெபங்கள், திருமணத்திற்காய் செய்ய வேண்டிய ஜெபங்கள், இதை போன்ற பல ஜெபங்களை பதிவிட்டிருக்கிறோம். சிஸ்டர்ஸாக இருக்கிறீங்க, வீட்டில் கிச்சனில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஜெபத்தை ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் கூடவே சேர்ந்து என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் இன்றைக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் தருவாராக. சகோதரர்களே, உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு ஜெப வாழ்வில் நீங்கள் வளர வேண்டும். ஜெபத்திற்கு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்க. 5 நிமிஷத்துலேருந்து வளர துவங்குங்க. 1 மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கலாம். தனியாக ஜெபம் பண்ணுங்க, ஃபேமிலியாக ஜெபம் பண்ணுங்க. ஒரு பிரதர் சிஸ்டர்ஸை பார்க்கும்போது உரையாடல் முடிஞ்ச உடனே சரி ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி முடிச்சு ஜெபிக்கணும். வீட்டில் யாராவது கெஸ்ட் வந்தால் சிக்கன் வாங்குறதுக்கு 1/2 மணி நேரம், சிக்கனை சமைக்கிறதுக்கு 1 மணி நேரம், வாழை இலையில் சாப்பாடு போடுறீங்க, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஊர்பட்ட எல்லா கதையும் பேசி முடிச்சுட்டு போயிட்டு வாங்கன்னு கொண்டு போய் ஆட்டோ ஏற்றி விட்டுட்டு வர்றீங்க. ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்கள் விசுவாசிகள் தானே. அவங்க உறவினர்கள் வந்துட்டு போகும்போது அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் கூட வாங்க அப்படின்னு நிற்க வச்சு நான் உங்கள் குடும்பத்துக்காக என்ன செய்ய போகிறேன்? ஜெபம் பண்ணணும். என்ன தேவைக்கு ஜெபம் பண்ணணும் சொல்லுங்கன்னா கண்ணீரோடு ஜெபத்தில் அவங்க கலந்துக்கிறத எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கிறேன். அப்போது நம்முடைய உறவினர்கள் எல்லாம் ஆண்டவர் அறியணும்னா உங்கள் கண்ணீரின் ஜெபம் உங்களுக்கு வேணும். யாரோ ஒருத்தரை மார்க்கெட்டில் பார்க்குறீங்க, அவங்க சொல்கிறாங்க, ஐயோ என் பிள்ளை இவ்வளோ கஷ்டப்படுறாம்மா குடும்பத்தில்னா, அந்த இடத்துல நின்று 1 நிமிஷம் கண்ணை மூடி சின்னதாக உங்களுக்கும் அவங்களுக்கும் கேட்குற மாதிரி ஒரு ஜெபத்தை பண்ணணும். இதை போல கொரிய தேசத்தில் இப்படித்தான் எங்கே பார்த்தாலும் 2 பேராக சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, எங்கே பார்த்தாலும் 3 பேராக சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகம் இந்த தஞ்சாவூரின் மேலே நிச்சயமாக இறங்கும். எல்லாரும் இருக்கிற இடங்களிலும் முழங்கால் படியிடலாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாளிலே கர்த்தர் நம்ம எல்லாம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த 72 மணி நேர உபவாச ஜெபம் எதற்கு? கர்த்தர் காரியங்களை மாற்றுகிறவர், கர்த்தர் காரியங்களை திருப்புகிறவர். அவர் திருப்புகிறதற்கு வல்லமையுடையவராக இருந்தாலும் அதற்கு ஜெபம் தேவையாக இருக்கிறது. அன்றைக்கு எப்படி எசேக்கியா சுவர்ப்புறமாய் திரும்பி கண்ணீர் விட்டு ஜெபித்த பொழுது ஆண்டவர் காரியத்தை திருப்பினாரோ, அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் காரியங்களை திருப்புவார். அன்றைக்கு எப்படி ஆபிரகாம் தன் மகனாகிய இஸ்மவேலுக்காக வேண்டுதல் செய்த பொழுது ஆசீர்வாதத்திற்கு வாக்குத்தத்தத்திற்கு பிள்ளை அல்லாத இஸ்மவேலை ஆண்டவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினது போல உங்கள் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும். கர்த்தர் நிச்சயமாய் மாற்றத்தை கொண்டு வருவார். நிச்சயமாய் மாற்றங்கள் வரும். மீரியாம் அவள் தவறு செய்து குஷ்டரோகியாய் மாறின போது கூட ஆண்டவர் மோசேயை கொண்டு ஜெபிக்க வைத்து காரியங்களை மாற்றினார். குஷ்டரோகம் மாறியது. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தீராத வியாதிகள், தீராத பிரச்சனைகள் எல்லாம் ஜெபத்தினாலே மாற்றப்படும். அந்த அன்னாள் மலட்டு
பெண் என்று சொல்லி உலகம் அவளுக்கு முத்திரை குற்றியது. ஆனால் அவளோ ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து நெடுநேர விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே, அடியாளின் சிறுமையை பார்த்து அடியாளை மறவாமல் நினைத்து உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீர் என்றால் உயிரோடு இருக்கிற சகல நாளும் நான் அவனை உமக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஒப்பு கொடுத்து ஜெபித்தாளே. மலட்டு கற்பத்தில் பிள்ளை பிறக்கவே முடியாது என்ற நிலைமையை ஆண்டவர் மாற்றினார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் மாற்றுவார். ஆரோன் செய்த தவறின் பொழுது தேவனால் தண்டிக்கப்படுகிற நிலைமையில் இருந்த ஆரோன் மேல் இருந்த தண்டனையை ஆண்டவர் மாற்றினார். சாமுவேல் ஜனங்களுக்காய் ஜெபித்த பொழுது ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வந்தார். எலியா ஜெபித்த போது மரித்த பிள்ளை உயிரோடு எழுந்தது, மாற்றினார். எலியா ஜெபித்த பொழுது வானம் அடைக்கப்பட்டிருந்த 3.5 வருஷங்களுக்கு பிறகு ஆண்டவர் மழையை வர்ஷிக்க பண்ணினார், மாற்றினார். இன்றைக்கு ஆண்டவர் எதை மாற்ற வேண்டும்? ஆண்டவரால் மாற்ற முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. வாயை திறந்து எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க விண்ணப்பத்தை கேட்கிறவர் அப்பா, கண்ணீரை காண்கிறவர் ஆண்டவரே. அல்லேலூயா. மாற்றங்களை நான் பார்க்க வேண்டும் ஆண்டவரே. ஜெபத்தினால் மாற்றங்களை கொண்டு வருகிற மகளாய் என்னை மாற்றுங்க. ஜெபத்தினால் காரியங்களை மாற்றுகிற மகனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றம் வரணும், என் குடும்பத்துல மாற்றம் வரணும், என் பிள்ளைங்க வாழ்க்கையில மாற்றம் வரணும், எங்க திருச்சபையில மாற்றம் வரணும் ஆண்டவரே, எங்கள் தேசத்துல மாற்றம் வரணும். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஒரு ஜெப ஆவியை ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். ஒரு மன்றாட்டின் ஆவியை ஆண்டவர் ஊற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் வாஞ்சியா கேட்க போறீங்க? அப்பா, என்னை ஜெபிக்கிறவளாய் மாற்றுங்க, என்னை ஜெபிக்கிறவனாய் மாற்றுங்க, என்னை ஜெபம் செய்கிற மகளாய் மாற்றுங்க. நான் சோர்ந்து போய் இருக்கிறேன், தளர்ந்து போய் இருக்கிறேன், குளிர்ந்து போய் இருக்கிறேன். ஒரு அபிஷேகமா அதை தந்துருங்க ஆண்டவரே. ஜெபத்தை ஒரு அபிஷேகமாய் தாங்க. நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மேலும் ஆண்டவர் ஒரு ஜெப அபிஷேகத்தை ஊற்ற விரும்புகிறார். வாஞ்சையோடு நீங்கள் கேட்பீர்கள், நான் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபி. உண்மையா கேளுங்க ஆண்டவரை பார்த்து. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஒடுக்கு, உபவாசித்து உடலை ஒடுக்கு, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா,
ஆராதனை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நான் இனிமே உங்களை முழு இருதயத்தோடு அன்பு கூறுவேன். இந்த உலகம் எல்லாம் மாயை ஆண்டவரே. என் நேரங்கள் எவ்வளோ நேரம் விருதாவா போயிடுச்சு ஆண்டவரே. எவ்வளோ பேர் மொபைல்லையும் இன்டர்நெட்லையும் உங்க நேரங்களை வீணடிச்சிங்க. தேவையற்ற யூடியூப் காட்சிகளை பார்த்து நேரத்தை வீணடிச்சிங்க. இன்னைக்கு ஆண்டவற்றை வந்து சொல்லுங்க, அப்பா இனிமே நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே. எனக்கு கிடைக்கிற சாலிட் டைம்ல உங்க சமூகத்துல வந்து நான் ஜெபித்து உம்மை நேசித்து உம்மோடு கூட செலவழிப்பேன் ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேளையில வாலிப மகளே, உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். உன் இளவயதின் நாட்களில் உன் நேசர் மேல் நீ அன்பு செலுத்தும்படிதான் அவர் உனக்கு ஜீவனை கொடுத்தார். உன்னை குறித்து அவர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். நீ யோசேப்பை போல ஆண்டவருக்காக எழும்ப வேண்டிய ஒரு மகன், நீ எழும்ப வேண்டியவள். ஆனால் சத்துருவானவர் உன்னை பலவிதமான காரியங்களில் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மத்தியான வேளையில திரும்ப திரும்ப கர்த்தர் என்னிடத்தில் பேசி, என் பிள்ளைகள் எனக்கு தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்படி நீ சொல் என்று சொன்னார். இன்னைக்கு எத்தனை வாலிப பிள்ளைங்க ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்க? வெட்கப்படாம உன் வலது கரத்தை உயர்த்து மகளே, சொல்ல ஆண்டவரே போதும் ஆண்டவர் இந்த உலகம், போதும் ஆண்டவரே பாவமான வழிகள், நான் இன்றைக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். அன்னாள் எப்படி சாமுவேலை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்களுக்காக தான் இனிமே வாழுவேன் இயேசுப்பா. வலது கரத்தை உயர்த்தி கர்த்தருக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற மகளே, ஆண்டவர் உன்னை ஒரு தீர்க்கதரிசியா எடுத்து பயன்படுத்த போகிறார். தெபோராளை எப்படி பயன்படுத்தினாரோ அதே போல தேவன் உன்னை பயன்படுத்துவார். உன்னை எஸ்தரை போல ஆண்டவர் உயர்ந்த இடத்தில் வைக்க விரும்புகிறார். ஒரே ஒரு தீர்மானம் நீ எடுக்கிற இந்த தீர்மானத்துல இன்னையிலிருந்து உன் பாதை மாறப்போகிறது, உன் வழி மாறப்போகிறது. நீ முன்பு போல பரியாசக்காரர்களோடு போய் உட்கார்ந்த நேரத்தை செலவழிக்க கூடாது. நீ ஆண்டவருடைய பாதத்தில் மரியாளை போல அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது உன்னை உயர்த்துகிற உயர்வுக்கு அளவே இல்லை மகளே. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அப்பா, என் வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உடைய கரத்தை வைத்து அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. பாவத்தில் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்து உமக்கு ஊழியம் செய்கிறவளாய் மாற்றினீங்களப்பா. இருளில் குருடாய் இருந்த என் வாழ்க்கையில கண்களை திறந்து விட்டு உங்களை நேசிக்க வச்சிங்களே, உங்களுக்கு அடிமையா மாற்றினீங்களே. என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியே மாற்ற போகிறதற்காக எமக்கு நன்றி. இன்றைக்கு இவர்கள் எல்லாரையும் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கட்டும். இந்த பிள்ளைகள் தேவனுக்காய் வைராக்கியமா எழும்பி பிரகாசிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் அப்பா. Thank you Father. ஆண்டவர்
குடும்பமாய் வந்திருக்கிறவர்கள் அல்லது கணவனாய் மனைவியாய் வந்திருக்கிற உங்களோடு பேச விரும்புகிறார். அநேக குடும்பங்கள்ல குடும்ப ஜெபம் இல்லை. முதல்ல தனிப்பட்ட ஜெபம் இல்லை. எல்லா கண்களை மூடிருங்க. நான் டெய்லி இனிமே 1 மணி நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருப்பேன் அப்படின்னு சொல்ற ஸ்திரீகளும் சகோதரர்கள் இருக்கிற இடத்துல எழும்பி நில்லுங்க. 1 hour. இது நீங்க மனப்பூர்வமா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஏற்கனவே நீங்க 1 மணி நேரம் ஜெபித்து கொண்டிருந்தாலும் எழும்பலாம். இன்னைக்கு ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கர்த்தர் அழைக்கிறார். 1 மணி நேரம் இந்த 5 காரியங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். உங்களுக்காக ஜெபிக்கணும், உங்க பிள்ளைங்களுக்காய் ஜெபிக்கணும், உங்க குடும்பங்களுக்காய் ஜெபிக்கணும், பிறருக்காய் திருச்சபைக்காய் ஜெபிக்கணும், தேசத்திற்காய் ஜெபிக்கணும். வலது கரத்தை ஆண்டவருக்கு நேரம் உயர்த்திக்கோங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுங்க 1 நிமிஷம். அப்பா, நான் இவ்வளோ நாள் சரியா ஜெபிக்கலப்பா, நான் அதிகாலையில் தூங்குறேன்ப்பா. இந்த கொரோனாவின் தாக்கம் வந்த பிறகு பலருடைய ஜெப வாழ்க்கை குளிர்ந்து போய்விட்டது. ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அனுதினமும் நான் 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, எனக்கு ஜெப ஆவியை தாங்கப்பா. வாயை திறந்து கேளுங்க. என்னால ஜெபிக்க முடியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது. ஆனா உங்க அபிஷேகத்தை எனக்கு தந்து ஆண்டவர் என்ன ஜெபிக்க வைங்க. ஆண்டவரே, வாயை திறந்து சொல்லுங்க. உங்க ஜெப நேரத்தை நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, காலையில 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன், அல்லது ராத்திரி 7லேருந்து 8 வரைக்கும் ஜெபிப்பேன். ஆண்டவரே, 1 hour நான் உங்களோட செலவழிப்பேன்ப்பா. எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவேன்ப்பா. என் பிள்ளைங்க பேரெல்லாம், என் குடும்பத்தார் பேரெல்லாம் நான் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர்ட்ட உடன்படிக்கை பண்ணுங்க. வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உங்க சன்னிதானத்துல உடன்படிக்கை பண்றேன். இந்த உபவாச நாள்ல உடன்படிக்கை பண்றேன். ஆண்டவரே, என் ஜெப வாழ்க்கையை புதுப்பிங்க அப்பா. என் ஜெப வாழ்க்கையை புதுப்பிங்க ஆண்டவரே. என் ஜெப வாழ்க்கையை புதுப்பிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை உங்க மேல இறங்கி வருகிறது. உங்களால முடியாது, இது தேவனாலே கூடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை ஜெபிக்க வைப்பார். கர்த்தர் எழுப்புவார். ஏசாயாவை தட்டி எழுப்பினது போல கர்த்தர் உன்னை அதிகாலையில் எழுப்புவார். மகளே, கற்றுக்கொள்கிறவளைப் போல உன் செவிகள் கேட்கும்படி வைப்பார். அந்த ஆசீர்வாதம், அந்த அபிஷேகம் இப்ப உன் மேல இறங்குது. Receive in Jesus name. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்துல. தகர்ந்து போன பலிபீடங்கள், இடிந்து போன பலிபீடங்கள் எல்லாம் திரும்ப கட்டப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல கட்டப்படுவதாக. சகோதரிகள் மட்டும் அல்லாது இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரரும் நீங்க ஆண்டவருக்கு உங்க வாழ்க்கையை கொடுக்கணும். ஜெப வாழ்வுக்கு ஒருவேளை நீங்க ஜெபத்துல இதுவரைக்கும் பழகாம இருக்கலாம். 10 நிமிஷத்துல முதல்ல ஆரம்பிங்க. இல்ல நான் ஏற்கனவே 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன்னா 15 நிமிஷம், ஏற்கனவே 15 நிமிஷம் நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா 1/2 மணி நேரம். ஆனா உங்க ஜெப வாழ்க்கை ஒரு சீரா இல்லை. ஃபிக்ஸட் டைம்ல நீங்க முழங்கால் போடல. இன்னைக்கு ஆண்டவர் சகோதரனை உங்கள் ஒவ்வொருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். யாரிடத்தில் பேசுகிறாரோ உங்க ஆவிக்கு தெரியும் கர்த்தர் உங்களோட பேசுகிறார் என்று. உங்க வலது கரத்தை எடுத்து இருதயத்தின் மேல வச்சுக்கோங்க. உண்மையா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சரியா ஜெபிக்கிறது இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் பல நாள் ஆச்சு உங்கள்கிட்ட நான் ஜெபம் பண்ணி. நான் அந்த உபவாச ஜெபத்துக்கு தற்செயலாய் வந்தேன். ஆனா என்னோடு கூட நீங்க பேசுறீங்கப்பா. நான் இனிமே முதல்ல ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்க. 6லிருந்து 6:10 வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன், அல்லது 7லிருந்து 7:10 வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. 10 நிமிஷம் ஜெபம் பண்றேன், 10 நிமிஷம் பைபிள் வாசிக்கிறேன். ஒரு நாளில் 20 நிமிஷத்தை நீங்க முதல்ல ஆண்டவருக்கு கொடுங்க. இன்னைக்கு அந்த 20 நிமிஷத்துக்கு தீர்மானம் எடுங்க. அல்லது ஏற்கனவே நான் 1 மணி நேரம் ஜெபித்த நபர் தான், இப்ப ஜெபத்தை விட்டுட்டேன்னு சொல்றவங்க யாராவது இருந்தா அந்த 1 ஹவரோ 1/2 ஹவரோ 15 மினிட்ஸோ நீங்க டெடிகேட் பண்ணணும். இது உங்களுக்கும் உங்கள் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உடன்படிக்கை. சகோதரனே, நீங்க ஜெபித்தால் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். நீங்கள் ஜெபித்தால் உங்கள் பெண் பிள்ளைகள் கற்போடு வாழுவார்கள். நீங்கள் ஜெபித்தால் உங்கள் ஆண் பிள்ளைகள் ஆண்டவருக்காக பிரகாசிப்பார்கள். நீங்கள் ஜெபித்தால் உங்கள் மனைவி தீர்க்காயுசோடு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பக்க பலமாய் உங்களோடு நீண்ட காலம் உடன் பயணிப்பார்கள். இந்த பெரிய ஆசீர்வாதம் எல்லாம் ஜெபத்துல தான் வரும். உங்க வலது கரத்தை எடுத்து இருதயத்தின் மேல வைத்துக்கொண்டு எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். கர்த்தர்ட்ட ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நான் ஜெபம் பண்ற நேரம் இனிமே இது. ஆண்டவரே, என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஜெபாவினால நிரப்புங்க, என்னை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.